ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சோனியா. நாம் பார்த்துட்டு நம்ம சோஷியல் மீடியா யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, தபால் துறை வங்கியான இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க்லேருந்து நியூ ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற அதிகாரி பணி தான். இந்த ஜாப்க்கு ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர்ஸ்க்கான சேலரி, பேசிக் பே, அலோன்ஸ் எல்லாமே சேர்த்து ஸ்டார்டிங்கில் 1 லட்சத்துக்கும் அதிகமாகவே கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழகத்தில் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இன்டர்வியூ மட்டும்தான் வைக்கிறாங்க. இந்த ஜாப்க்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது 10/1/2025 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு உடனுக்குடனே நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்க முடியும். மேலும் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி jobstn.in அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அஃபிஷியலாக வரக்கூடிய jobstn.in வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா உங்கள் கல்வி தகுதிக்கு தகுந்த மாதிரியான வேலைகளை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதோட லிங்க், அப்ளை லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க் லிமிடெட் அப்படிங்கிறதுலேருந்து தான் வெளியிட்டிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் போஸ்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன். இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க் இருக்குல்ல, அங்கேருந்து தான் இதை வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 650 பிரான்ச்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. அந்த பிரான்ச்சஸில் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற கேட்டகரிக்கு தான் ஆள் எடுக்கிறாங்க. அதில் ஸ்கேல் 1, ஸ்கேல் 2, ஸ்கேல் 3 அப்படின்னு சொல்லி ரெகுலர் கான்ட்ராக்ட் பேசிக்கில் ஆள் எடுக்கிறாங்க. இதுக்கு அப்ளிகேஷன் மோட் அப்படிங்கிறது நம்ம ஆன்லைனில் தான் அப்ளை அப்படிங்கிறது பண்ணிக்கணும். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரெகுலர் பேசிஸில் இருக்கக்கூடிய ஜாப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். கான்ட்ராக்ட் பேசிஸ் இதை கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம பார்க்க போகிறது ரெகுலர் பேசிஸ் தான். இதில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது ஜனவரி 10, 2025 11:59 PM வரைக்கும் நமக்கு டைம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. போஸ்டிங் பற்றி பார்த்துடலாம். அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 20 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய யாருனாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து மேனேஜர் அப்படிங்கிற லெவலுக்கு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 23 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் இருக்கிற வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீனியர் மேனேஜர் லெவலில் இருக்கவங்களுக்கு 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 26லேருந்து 35 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது ரெகுலர் போஸ்டிங்கில் வரக்கூடிய ஜாபு. அடுத்து கான்ட்ராக்ட் பேசிஸில் சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பெக்ட் இதில் கேட்டிருக்காங்க. 50 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்க யாருனாலும் இது பண்ணலாம். கிட்டத்தட்ட 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதும் கேட்டிருக்காங்க. ஆனால் நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படிங்கிற கேட்டகரி இருக்குல்ல, அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டகரி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஒரு ஃப்ரெஷருக்கு அப்ளை பண்ணுறதுக்கானது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கடுத்து இருக்கக்கூடியல மீதி இருக்கிறது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மேனேஜர் லெவல், சீனியர் மேனேஜர் லெவல் இருக்குல்ல, இது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இது பண்ணிக்கலாம். நான் ஃப்ரெஷராக இருக்கக்கூடியவங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நான் சொல்கிறேன். அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படிங்கிற கேட்டகரியில் ஐடி ஃபீல்டில் 54 வேக்கன்சிஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதில் வகுப்புகள் வரியாக ஒவ்வொரு கேஸ்ட் வைஸில் வகுப்புகள் வரியாக நம்ம பிரித்து கொடுத்துருக்காங்க. எத்தனை வேக்கன்சி அப்படின்னு இருக்குது அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு 67 வேக்கன்சி அப்படின்னு இதில் கொடுத்துருக்காங்க. சீனியர் மேனேஜர் ஐடி லெவலில் ஒவ்வொரு இதுக்குமே டிபார்ட்மெண்ட் வைஸில் 1, 2ன்னு தனித்தனியாக நமக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் ஐடி அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது வச்சுருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். பிஏ பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலை கம்யூனிகேஷன் இவ்வளவும் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கூடவே எலக்ட்ரானிக்ஸ் அண்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைங்க, நான் இதே இதில் சேம் இதில் நான் போஸ்ட் கிராஜுவேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னாலும் நீங்களும் இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் ஐடி ஜாப்க்கு நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து மேனேஜர் ஐடி அப்படிங்கிறதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது இன்டர்வியூ மூலமாக தான் செலக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அதாவது அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டகரி லெவலில் இருக்கவங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஆனால் எந்த இடத்துல போடுறாங்க அப்படிங்கிறது அவங்க இன்னும் இது பண்ணல. மேனேஜர் லெவல், சீனியர் மேனேஜர் லெவலுக்கு இன்டர்வியூ அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு இதில் போட்டிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் நம்ம பார்த்துடலாம். எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி இவங்களுக்கு 150 ரூபா இனிஷியல் இன்டிமேஷன் சார்ஜ் எடுக்கிறாங்க. அதுக்கடுத்து இவங்களை தவிர எஸ்டிஎஸ் இவங்களை தவிர மற்ற கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு 750 ரூபாய் ஃபீஸ் எடுக்கிறாங்க. இது ஆன்லைன் பேமெண்ட் நம்ம பே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரெகுலர் பேசிஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு சேலரி எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துடலாம். பேசிக் பே அப்படிங்கிறத 48,480 ரூபா அப்படிங்கிறது பேசிக் பே
அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படிங்கிற கேட்டகரிக்கு வந்து கொடுக்குறாங்க. இதில் நிறைய அலோன்ஸ் அப்படிங்கிறது உண்டு. பர்சனல் பே அலோன்ஸு, பின்ன பொனிக்கு அலோன்ஸ், இந்த மாதிரி நிறைய அலோன்ஸ் வந்து இதில் வந்து வச்சுருக்காங்களே. இந்த அலோன்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1,40,398 ரூபாய் கிட்ட கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மேனேஜர் லெவலில் இருக்கக்கூடியவங்களுக்கு 64,820 ரூபாய் அப்படிங்கிறது பேசிக் பே வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த அலோன்ஸ் எல்லாம் சேர்த்திங்க அப்படின்னா 1,77,146 ரூபாய் அப்படிங்கிறது கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1.25 லட்சத்துக்கிட்ட கிடைக்கும் அப்படின்னு. சீனியர் மேனேஜர் லெவலில் இருக்கவங்களுக்கு வந்து 2,25,000 ரூபாய் வரைக்கும் சேலரி அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போது இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கும்போது அலோன்ஸ் எல்லாமே கொடுக்க தான் செய்வாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களும் அப்ளை பண்ணுங்கள், ஃப்ரெஷராக இருக்கவங்க முக்கியமாக அப்ளை பண்ணுங்கள். போஸ்டிங் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம். போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் எந்த இடத்துலனாலும் போஸ்டிங் அப்படிங்கிறது போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நியூ டெல்லியில் போட்டால் கூட நம்ம வந்து போய் தான் ஆகணும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்கக்கூடிய சேலரி அப்படிங்கிறதும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறது எப்படி, ஆன்லைனில் எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணோம் அப்படிங்கிற மெத்தடும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து 1 by 1 நீங்கள் வந்து நார்மலாக ஒரு பேங்க் எக்ஸாம் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுவோமோ அதே சேம் தான். ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், லெஃப்ட் தம்பு இம்ப்ரெஷன், அதுக்கப்புறம் டிக்ளரேஷன் ஃபார்ம், இந்த மாதிரி தான் நார்மலாக இருக்குது. சீக்கிரமாக அப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இது யூஸ் இல்லைனா கூட உங்களோட ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெஷராக இருக்கிற எத்தனையோ பேர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நிறைய பேர் வந்து வேலையே இல்லாமல் கஷ்டப்படுறீங்க. இங்கே ஆஃபர் நமக்கு வந்திருக்கு. அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபு, ரெகுலர் பேசிஸில் இருக்கக்கூடியது. மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு பெர்மனெண்ட் ஜாப்க்கான அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல இன்கம்குள்ளே நம்ம வந்து போக முடியும். தேங்க்யூ.